நாம் எல்லாம் படித்த காலத்தில் இங்கிலீஷ் 5வது வரைக்கும் சொல்லித்தர மாட்டாங்க. 5வதுக்கு அப்புறம் இங்கிலீஷ் வரும். ஏதாவது கொஸ்டின் ஆன்சர் இருக்கும், பொயட்ரி இருக்கும். அதில் மெமரைஸ் பண்ணி சில இதெல்லாம் எழுத சொல்லுவாங்க. அப்படித்தான். அப்படி எழுதும்போது எனக்கு ஒரு டீச்சர் ஒருத்தர் இருந்தார், லூர்து சாமின்னு பேர், ஞாபகம் இருக்குது. அப்போ அவருக்கு கால் கொஞ்சம் ஊனமாக இருக்கும். எனக்கு அவர் இந்த காந்தியை பற்றி எழுதும்போது அவருங்கிறது எனக்கு தெரியலை. அப்போ தான் அவர் சொன்னார், ஹீன்னு எழுதுடா அப்படின்னு சொல்லிட்டு போனார். அது ஞாபகம் வருது. ஸ்கூலில் இந்த இங்கிலீஷில் ஹீ, ஹெச்இ, ஹீ நமக்கு தெரியாமல் போச்சு. ஹீ, ஷீ, இட் இப்படி தான் வரும். இதில் இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, கல்லூரியில் படிக்கும் பொழுது பியூசி முதல்ல ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ், அதில் இங்கிலீஷ் உண்டு. அதுக்கப்புறம் கல்லூரியில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எல்லாமே ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜூவாலஜி எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்கும். அதனால தான் ஆங்கிலமே எனக்கு தெரிய வந்தது, இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது. அதில் அந்த ஷேக்ஸ்பியருக்குடைய 2 நாடி டெய்ல் இருந்தது. ஒன்று கிங் லியர், இன்னொன்று ஆஸ் யூ லைக் இட். அதுக்கப்புறம் பலதெல்லாம் படித்தேன். ஆனால் அதில் உள்ள வார்த்தைகள் இருக்க சுத்தமாக எனக்கு புரியவே இல்லை. ஒருக்காக டிக்ஷனரி வச்சுருந்தேன், பழைய டிக்ஷனரி எங்கள் வீட்டில் இருந்தது. அதை எடுத்து பார்த்து நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அந்த ஒவ்வொரு இதுக்கும் எழுதும்போது, இங்கிலீஷ் கட்டுரை எழுதும்போது நாண்டிட்டெயில் இங்கிலீஷில் புதிய புதிய வார்த்தைகள்லாம் அதில் சேர்த்து போடுவேன். எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியாக நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆங்கிலம், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அது ஒரு மொழி தானே. இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் 198 நாடு இருக்குது. எல்லா இடத்துலையுமே ஆங்கிலம் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். எல்லாமே ஆங்கில மொழி கிடையாது. ஆனால் முக்கியமாக ஆப்பிரிக்கா, அதில் கிட்டத்தட்ட ஒரு 34-35 கண்ட்ரி இருக்குது. அங்கே அத்தனை பேருக்குமே இங்கிலீஷ் தான் அவங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ், மதர் டங்கு வெவ்வேறாக நூற்றுக்கணக்கில் இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் பேசக்கூடிய அந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். எனக்கு முகாபே என்பவர் கானா ஒரு நாட்டில் இருக்கிறார். அப்படி அவர்களுடைய ஃபேஸ்புக் மூலயமாக வந்தது. அதுபோல் எத்தியோப்பியாவில் ஒருத்தர் இருக்கிறார், அவங்க எழுதுறது எல்லாமே இங்கிலீஷில் தான் எழுதுவாங்க. நைஜீரியாவில் ஒரு நண்பர் இருக்கிறார், அவர் சுத்தமாக ஏத்திஸ்ட், அவர் கடவுள் நம்பிக்கையே இல்லாதவர், எந்த விதமான இதுவும் இல்லை. அவர் எனக்கு நண்பர். எல்லாமே ஃபேஸ்புக் தான். அதனால தான் அவங்க கூட யார்கிட்டையாவது நான் சேட் பண்ணணும் அல்லது மெசேஜ் அனுப்பணும் அப்படிங்கும்போது இங்கிலீஷ் தான் அங்கே தேவைப்படுது. அதனால் இந்த ஆங்கில அறிவு வளர்ந்துக்கிட்டே போச்சு. எந்த வித இதுவும் இல்லை. இங்கிலீஷில் பேச முடியுது, உலகமெல்லாம் பயணிக்க முடியும். அமெரிக்காவில் போனால் இங்கிலீஷ் தான். ஏன்னா நமக்கு கேட்குறவங்க நிறைய தமிழர்கள் இருக்காங்க, தெலுங்கர்கள் இருக்காங்க. இருந்தாலும் நமக்கு அங்கே ஆங்கிலம் உதவியாச்சு. பல நாடுகளுக்கு நான் சென்று வந்த போதெல்லாம் எனக்கு ஆங்கிலம்தான். ஆனால் இதையே இந்தியாவில் நான் போயிட்டு ஆங்கிலத்தில் சொன்னால் யாருக்கும் தெரியாது. நான் இப்போ காசிக்கு போகலை, ஆனால் ஹரித்வார் போனேன். ரயில்வே ஸ்டேஷனில் எப்படி போகணும், ஏது போகணுன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. எல்லாம் எதில் சொல்லுவாங்க, ஹிந்தியில் தான் சொல்லுவாங்க. அதனால தான் இப்போ பாரத பிரதமர் கூட எல்லோரும் ஹிந்தி கற்றுக்குங்க, இந்தியை கற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க, திணிக்கிறாங்க. நமக்கு தேவைப்படாது. என்னால் ஆங்கிலம் இருக்கிறதுனால இந்தியா முழுவதுமே நான் சுற்றி வந்திருக்கேன். அதனால் எனக்கு இங்கிலீஷ் தான் உதவியாச்சே தவிர ஹிந்தி எனக்கு தெரியும். கூட வந்த நண்பர்களுக்கு ஹிந்தியை சொல்லுவேன், இந்த இடம் போகணும், எப்படி போகணும். அதில் மூலிமா நான் பல இதையும் கற்றுக்கிட்டேன். நான் படிக்க தெரியும், எழுத தெரியும், பேச தெரியும், பல மொழிகள் தெரியும். இருந்தாலும் இந்தியாவில் போனோம்னா இங்கிலீஷ் முக்கியமாக இவங்களுக்கு யாருக்கும் தேவையில்லை. ஆனால் ட்ராவலர்ஸுக்கு கண்டிப்பாக தேவை. ஆங்கிலம் தெரிந்தவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. எனவே ஆங்கிலத்தின் ஒரு மகத்துவம், அதனுடைய புரிதல், முக்கியத்துவம் இது மூலமாக எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவே.